Okay, welcome back guys to Socket Programming with Python. இந்த வீடியோல நம்ம பாத்தீங்க அப்படினா மல்டி கிளையண்ட்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கான செகண்ட் ஆர்க்கிடெக்சர் பார்க்க போறோம். சோ இந்த ஆர்க்கிடெக்சர் என்னன்னு நம்மால எக்ஸ்பிளைன் பண்ணனும் இல்லையா? இந்த ஆர்க்கிடெக்சர் நமக்கு ரொம்பவே ஒரு ரோபஸ்டான ஆர்க்கிடெக்சர் பட் ரொம்ப ஒரு காஸ்ட்லியான இம்ப்ளிமெண்டேஷன் உள்ள ஆர்க்கிடெக்சர். என்னன்னு பாருங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஒரு சர்வர் இருக்கு. இதுதான் நம்ம சர்வர். இந்த சர்வர் அதோட கம்ப்யூட்டேஷனல் எபிலிட்டிஸை டிவைட் பண்ண போகுது. கம்ப்யூட்டேஷனல் எபிலிட்டிஸ் அப்படின்னா அதோட ரேமாக இருக்கட்டும், அதோட ஸ்டோரேஜாக இருக்கட்டும், எல்லாமே டிவைட் ஆக போகுது. டிவைட் ஆகி அது 3 ஸ்மாலர் யூனிட்ஸாக க்ரியேட் ஆக போகுது. இதுதான் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, த்ரெட்ஸ் இஸ் அ லைட் வெயிட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஓகே, இப்போதைக்கு அதை சொல்கிறேன். ஒரு டிவிஷன் மாதிரி த்ரெட்ஸ். இது 3 இண்டிபெண்டன்ட் பட் டிபெண்டன்ட் ஆன் த சர்வர். இப்போது இந்த த்ரெட்டை ஒரு கிளையண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு கிளையண்ட்டையும் தூக்கி ஒரு த்ரெட்டுக்கு நான் மேப் பண்ணி வச்சிட்றேன். ஸோ எந்த கிளையண்ட் இப்போது இந்த கிளையண்ட் ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அது த்ரெட்டுக்கு போகும். த்ரெட் அப்படின்னு இந்த சென்ஸ் அது ஒரு ப்ராசஸாக கூட இருக்கலாம். அந்த ப்ராசஸ்க்கு போகும். அந்த ப்ராசஸ் தான் அப்புறமேட்டு தேவைன்னா சர்வர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும், இல்லைனா சர்வர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாது. ஓகே, ஸோ இப்போ எப்படி டேட்டாவை இது ஷேர் பண்ண போகுது? இந்த இடத்துல நம்ம டேட்டா பேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளோட டேட்டா பேஸ் இருக்குது, some sort of டேட்டாவோட ஸ்டோர். ஸோ சர்வர் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணோம், அது ஒரு டைப் ஆஃப் ஆக்சஸ். அண்ட் எல்லா ப்ராசஸும் டைரெக்டாக இந்த டேட்டா ஸ்டோரை ஆக்சஸ் பண்ணும். ஓகே, இப்போது இதில் எப்படி ஒரு கிளையண்ட் டவுன் ஆனால் கூட மற்ற எல்லோரும் ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? கிளையண்ட் 1ஓட ப்ராசஸ் இப்போ அவர் எதாவது ரெக்வஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி ப்ராசஸ் 1கிட்டே இருக்கும், அதாவது த்ரெட் 1கிட்டே இருக்கும். அவரே எல்லா வேலையும் பார்த்துட்டு வேணும்னா டேட்டா எடுக்கணும்னா டேட்டாவை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம கிளையண்ட் 1டே கம்யூனிகேட் பண்ணிடுவார். சர்வர் டச்சே ஆகலை இன்னும். ஓகேவா? சர்வர் ஜஸ்ட் இந்த 3 த்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த 3ஐயும் சர்வர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த 3 தனித்தனியாக ஒரு கிளையண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா? சிம்பிள். இப்போது எப்படி டவுன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போது ப்ராசஸ் 1 டவுன் ஆகுது. ஏன்னா இவர் தானே ப்ராசஸ் பண்ணுறாரு. ஸோ இது டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோம். கிளையண்ட் 1 கிராஷ் ஆயிரும். ஓகே, இப்போ கிளையண்ட் 1 கிராஷ் ஆனனால நம்ம சர்வருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி கிளையண்ட் 2, கிளையண்ட் 3 ப்ராசஸ் 1 அண்ட் ப்ராசஸ் 2க்கு பாதிப்பு இல்லை. அண்ட் சிமிலர்லி கிளையண்ட் 2 அண்ட் கிளையண்ட் 3 ஸ்டாப் ஆக தேவையில்லை. அவங்க கீப் ஆன் ப்ராசஸிங் டேட்டா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த ஸ்டைல் ஒன்று முக்கியமான விஷயம். எப்போ நம்மளுக்கு ஸ்டாப் ஆகாது பட் எரர் வர சான்ஸ் இருக்குது. எப்படி எரர் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த கிளையண்ட் தர டேட்டாவும் இந்த ப்ராசஸ் தர டேட்டாவும் இந்த ப்ராசஸ் தர டேட்டாவும் சர்வர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஸ்டோர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை இது இந்த கிளையண்ட்டுக்கு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளையண்ட்டுக்கு இந்த ப்ராசஸ் வழியாக கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு எரர் வரும். ஸோ இவர் கிராஷ் ஆகிட்டார் அப்படின்னா இவர்கிட்டருந்து வர டேட்டா நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே, பட் இவற்றிருந்து வர டேட்டா கிடைக்கும். சர்வர் ரன்னிங்கில் தான் இருக்கும். ஆனால் அவர்கிட்ட ஒரு சைடு நல் டேட்டாவும் இன்னொரு சைடு ஒரிஜினல் டேட்டாவும் கிடைக்கும். பட் அந்த நேரத்தில் சர்வரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணும்? ஒரு எரர் த்ரோ பண்ணிடும். பட் அதை நம்மளால் இன்டெலிஜென்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். எப்படின்னா நல் டேட்டாவை இந்த டிஃபால்ட் டேட்டா வச்சுக்கோ, டிஃபால்ட் டேட்டா வச்சு ப்ராசஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அகெயின் நம்மள சிஸ்டமை ரன்னிங் கண்டிஷன்லாம் கொண்டு வைக்கலாம். ஸோ இது ஒரு ரொம்பவே ரோபஸ்டான ஒரு ஆர்க்கிடெக்சர் சாக்கெட் ப்ரோக்ராமிங்கில். பட் அகெயின் இது ரொம்ப ஒரு காஸ்ட்லி இம்ப்ளிமெண்டேஷன். ஏன்னா ஒரு த்ரெட்டும் தனித்தனி ப்ராசஸ் அண்ட் தனித்தனி கனெக்ஷன்ஸ், டிபி கனெக்ஷன்ஸ் தேவைப்படும். டிபி கனெக்ஷன்லாம் ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு விஷயம். டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ். ஸோ டேட்டாபேஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த கோட். ஓகே, போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணோம். நம்ம கிளையண்ட்ஸை எப்படி மாடிஃபை பண்ணி கொண்டு வர வச்சோம். பட் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கம்ப்ளீட்லி நியூ. இந்த வைலெலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இது ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன்? கிளையண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஒரு கிளையண்ட்டுக்கும் ஒரு தனித்தனி த்ரெட்டை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த த்ரெட்டை தான் நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கேன்னு தெரியல. கட் பண்ணி எடுத்துட்றேன். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸ் இன் கிளையண்ட்ஸ் நம்ம போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். கிளையண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரே. அதில் கனெக்டட் கிளையண்ட்ஸோட கான் அப்புறம் அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது கான் அப்புறம் அட்ரஸ்.
அண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த கான் அட்ரஸை நம்ம இப்போது ஜஸ்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஒரு த்ரெட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆக்டிவ் த்ரெட்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஆக்டிவ் த்ரெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸின் கிளைண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நம்ம வந்து அவங்க ஒரு த்ரெட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து t is equal to threading dot thread of target is equal to receive from client comma args argument is equal to என்ன ஆர்குமெண்ட் கொடுக்க போகிறோம்னா நம்மளோட எக்ஸை கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு t dot start. இதோட ரெஃபரன்ஸை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதில் வந்து டிரெட் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு நம்ம ரெஃபரன்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த த்ரெட் ஆட்டோமேட்டிக்காக கில் ஆகிடக்கூடாது. அதுக்காக வேண்டி ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி நான் அதை அப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். டி இந்த த்ரெட்டை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரிசீவ் ஃப்ரம் கிளைண்ட்டை நான் மாடிஃபை பண்ண போகிறேன். ரிசீவ் ஃப்ரம் கிளைண்ட் வந்து எக்ஸ் அப்படிங்கிற ஆக்சுவலி கான் கமா ஏடிடிஆர் அப்படிங்கிறத டேரெக்டாக வாங்கியாச்சு. இதை வந்து பிளாக் பண்ணியாச்சு. ஓகே, சிம்பிள். இப்போ ரிசீவ் ஃப்ரம் கிளைண்ட்டை கரெக்டாக மாடிஃபை ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து தனித்தனியாக த்ரெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டியும் கொடுத்தாச்சு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ ஐ திங்க் வி ஆர் குட் டு கோ. ஜஸ்ட் வந்து நம்ம கிளைண்ட்ஸை மாடிஃபை பண்ணணும். கிளைண்ட்ஸை நார்மலாக எப்பவும் போல டேட்டா கொடுக்குற மாதிரி வச்சா போதும். இந்த வெயிட் அண்ட் ஹோஸ்ட் இது ரெண்டுமே தேவையில்லை. ஓப்பன் அப். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, கரெக்டாக இருக்கும். சேஜ் உள்ள கனெக்டட் ட்ரூ. பூம். ஓகே. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆர்குமெண்ட் ஈக்குவல் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சிம்பிள் அண்ட் ஆஃப் இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஸ்க்ராட்ச் 6 ரன் பண்ணலாம். 7 and there goes 8. 2 கிளைண்ட் கனெக்டட் வந்துருச்சு. ரிசீவ் ஃப்ரம் கிளைண்ட் சிம்பிளாக வந்துருச்சா? நம்மளுக்கு எந்த கிளைண்ட் யார் என்ன கொடுத்தார் அப்படின்னு ரிசீவ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் வெயிட் செகண்ட், நான் வந்து என்னோட ஓகே சிம்பிள் அண்ட் ஆஃப். நம்ம இந்த 59948 என்ன கொடுத்துருக்காருன்னு வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ 8லேருந்து சென்ட் பண்ணால் அது வேறு ஒரு நம்பர் வரும். 5994 ப்ராப்ளி. ஓகே. ஸோ அந்த டேட்டா கரெக்டாக வருது. நம்மளுக்கு இப்போ டேட்டா ப்ராசஸ் ஆகிட்டு கரெக்டாக இருக்குது. இப்படி தான் வந்து மல்டிபிள் கிளைண்ட்ஸ் நம்ம வந்து வாங்க போகிறோம். ஓகேவா? மல்டிபிள் கிளைண்ட்ஸ் இப்படி தான் ஒரு த்ரெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ டு ப்ரூவ் தட் நம்ம வந்து ஒரு த்ரெட் கிராஷ் ஆனாலும் நம்ம சர்வர் கிராஷ் ஆகாது அப்படிங்கிறதுக்கு ஸோ நான் டெர்மினேட் பண்ணிவிட்டு நான் ஒரு வேணுக்குனே ஒரு எரரை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ 7 வந்து ஏதோ டேட்டா சென்ட் பண்ணக்கப்புறமேட்டு ஓகே ஏதோ டேட்டா சென்ட் பண்ணக்கப்புறம் நான் வேணுக்குனே வந்து நம்மளோட 7 கொடுக்குற ப்ராசஸை மட்டும் த்ரெட்டை மட்டும் நான் கிராஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த த்ரெட்டு எதுங்கிறது எனக்கு தெரியாது. பட் சம்திங் அந்த டேட்டா வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? இப்போது இஃப் டேட்டா ஈக்குவல் டு 7 கொடுத்த டேட்டாவா 7 வந்து டேட்டா கொடுக்கும்போது நான் மாற்றி கொடுப்பேன் இந்த மாதிரி டேட்டாவை. டேட்டா ஈக்குவல் டு இசட்னு வச்சுக்கோம். டேட்டா ஈக்குவல் டு இசட். ஒரு இசட் அப்படின்னு டேட்டா வந்துச்சுன்னா sys.exit ஓகே அப்படிங்கிற ஒரு எரரை நான் க்ரியேட் பண்ணுறேன். ரிசீவ் ஃப்ரம் கிளைண்ட்டில் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது நம்ம அதை ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எரர் தான். sys.exit அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால அது ஆட்டோமேட்டிக்காக அந்த த்ரெட்டை ஸ்டாப் பண்ணிடும். பட் அடுத்த த்ரெட்ஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை காட்டுறேன். ஸ்க்ராட்ச் 6 ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. and parallelly scratch 7 and scratch 8. இப்போது நார்மலாக எப்போ போல் டேட்டா சென்ட் பண்ணோம் அப்படின்னா 2 பேரும் கரெக்டாக நம்மளுக்கு வந்து டேட்டாவை ரிசீவ் ஆகுது. இந்த இடத்துல ரிசீவ் ஆகுது. பட் இப்போது நம்ம 7லேருந்து ஒரு இசட்டை சென்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்ட போகிறதில்ல. ஒரு இசட் வாங்கிருச்சு, அது இசட்னால அது டெர்மினேட்டும் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்மளால வந்து அது ஆட்டோமேட்டிக்காக 7ஓட த்ரெட் டெர்மினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்க்ராட்ச் 8 வந்து ரன்னிங்கில் தான் இருக்கும். இன்னும் நம்ம ஸ்க்ராட்ச் 8ல் இருக்கிறது கூடியது நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல இந்த sys.exit என்ன பண்ணியிருக்கு? ஜஸ்ட் வந்து கில் பண்ணியிருக்கு நம்மளோட என்ன சொல்கிறது
அந்த த்ரெட்டை 7க்குரிய த்ரெட்டை வந்து கில் பண்ணிருச்சு. அதனால 7லேருந்து டேட்டா இனிமேட்டு போகலைனாலும் 8லேருந்து டேட்டா வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளால் வந்து இதே மாதிரி நிறையா கிளையண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம். இந்த கிளையண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தனித்தனியாக ஹேண்டில் பண்ணுறது இதில் எந்த மெத்தட் பெஸ்ட்? 2 மெத்தட் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? எந்த மெத்தட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் மெத்தட் பெஸ்ட். ஏன் அப்படின்னா, நம்பர் 1, த்ரெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனித்தனியான விஷயம், அதாவது தனித்தனி என்டிட்டிஸ் அப்படிங்கிறனால அதை மேனேஜ் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் சில டைம்ஸ். அண்ட் நம்பர் 2, உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் எரர் வருது, அது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் செய்ய போகிறீங்க. சாக்கெட்ஸோட டேட்டா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு அப்ளிகேஷனில் செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தில் எரர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மீதி எல்லாத்துலேயும் அது எரராக தான் க்ரியேட் பண்ண போகுது. நம்ம அதை எரரை மேனேஜ் பண்ணுறதை விட அது ஒரு ரியல் எரராகவே அதை வந்து ஒரு எக்ஸப்ஷனாகவே விட்டுட்டு நம்ம சர்வரை வந்து சரி பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஐடியலான அப்ரோச். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடை எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். செகண்ட் மெத்தட் வந்து ஒரு பேரலல் ஆக்சஸ். இப்போ உங்களுக்கு வந்து எல்லா கிளையண்ட்ஸும் லைக் எப்போவுமே டேட்டா வந்து க்ரன்ச்சிங்காக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேட்டாவே எப்போ பார்த்தாலும் டிமாண்ட் பண்ணிகிட்டே இருங்க, ஜஸ்ட் ரீட் ஆப்ரேஷனாக பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கிளையண்ட் எல்லாருமே. அப்போ வந்து நீங்கள் சிம்பிளாக இந்த ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் டைமோட உங்கள் கிளையண்ட்டுக்கு நீங்கள் டேட்டா சப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் சாக்கெட் ப்ரோக்ராமிங். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சாக்கெட் ப்ரோக்ராமிங்கில் ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். உங்களோட ஓன் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாக்கெட்ஸை வச்சு மாடிஃபை பண்ணி எழுதுகிற லெவலுக்கு வந்திருப்பீங்க. ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆர் டவுட்ஸ் ப்ளீஸ் ட்ராப் இட் டவுன் இன் த கமெண்ட்ஸ். அண்ட் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அமேசிங்கான ப்ராஜெக்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் see you, bye bye.